வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு tricuspid stenosis. Tricuspid valve is a valve between right atrium and right ventricle. இதுல ஸ்டீனோசிஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு என்னென்ன காசஸ், அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். காசஸ் பாத்தீங்கன்னா மூணு காசு தான். கன்ஜெனிட்டலாவே ட்ரைகஸ்பிட் வால்வ் ஸ்டீனோஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்னால வந்திருக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் எந்த ஃபேஷன்ல அஃபெக்ட் பண்ணும்னா வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் மைட்ரல் வால்வ் அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் இட் அஃபெக்ட்ஸ் த அயோர்டிக் வால்வ் ஆர் தென் ட்ரைகஸ்பிட் தென் பல்மனரி. Third most commonly affected valve in a rheumatic heart disease is tricuspid valve. 25% of a rheumatic heart disease patient will be affected with tricuspid stenosis or tricuspid regurgitation. Ana mostly they are with mitral stenosis or mitral regurgitation. இது ரெண்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓட தான் they will be with tricuspid stenosis ஓடயும் இருப்பாங்க. அண்ட் தேர்ட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்சினாய்ட் சிண்ட்ரோம். கார்சினாய்ட் சிண்ட்ரோம் எப்படி வந்துட்டு நமக்கு ட்ரைகஸ்பிட் ஸ்டீனோசிஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கார்சினாய்ட் சிண்ட்ரோம் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரியணும். அதுக்கு கார்சினாய்ட் சிண்ட்ரோம் அப்படின்னா நம்மளோட ஜிஐடி இருக்கு இல்லைங்க, அந்த ஜிஐடில ஏதோ ஒரு டியூமர், அந்த டியூமர் ப்ரொடியூசஸ் ஹிஸ்டமின் அண்ட் செரோட்டோனின் லைக் பயோஆக்டிவ் மெட்டீரியல். அந்த பயோஆக்டிவ் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட லிவர்க்குள்ள போகும் போர்ட்டல் சர்க்குலேஷன் வழியா. அப்படி லிவர்க்குள்ள போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா லிவர் வில் கிளியர் ஆஃப் தீஸ் திங்ஸ். சோ யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனா இந்த கார்சினாய்ட் சிண்ட்ரோம் எப்போ லிவர்ல செகண்டரியா வருதோ அப்போ இது இன்ஃபீரியர் வீனா கேவா வழியா ரைட் ஹார்ட்குள்ள போயிடும். அப்படி இன்ஃபீரியர் வீனா கேவா வழியா இந்த பயோஆக்டிவ் மெட்டீரியலான ஹிஸ்டமினும் செரட்டினும் ரைட் ஹார்ட்டுக்கு போனுச்சுன்னா இட் அஃபெக்ட்ஸ் த ஹார்ட் வால்வ்ஸ். அப்படிதான் கார்சினாய்ட் சிண்ட்ரோம் இஸ் காசிங் எய்தர் ட்ரைகஸ்பிட் ஸ்டீனோசிஸ் ஆர் ட்ரைகஸ்பிட் ரிகர்ஜிடேஷன். என்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீனோஸ்டு வால்வ்க்கு அகெயின்ஸ்ட் தான் நம்மளோட ரைட் ஏட்ரியம் பிளட்டை புஷ் பண்ணணும். அப்படி புஷ் பண்றதுனால இன்ட்ரா ஏட்ரியல் பிரஷர் ரைஸ் ஆகும். சோ இந்த வீன கேவல் சிஸ்டம்க்கும் அண்ட் ரைட் ஏட்ரியம்க்கும் நடுவுல there is no valve connection. எப்போ இந்த இன்ட்ரா ஏட்ரியல் பிரஷர் ரைஸ் ஆகுதோ அப்பெல்லாம் ஜேவிபி ரைஸ் ஆகும். அண்ட் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஏட்ரியம் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா அப்போ வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸேஷனா தான் இருக்கும், விச் இஸ் வென்ட்ரிகுலர் டயஸ்டலி தான் இருக்கும். சோ ப்ரீசிஸ்டலி, அதனால ஜேவிபி ரைஸா இருக்கும். இந்த இடத்துலயும் பிளட் பிரஷர் வீனஸ் பிரஷர் இன்க்ரீஸ் தான் இருக்குமா. சோ வீனஸ் பல்சேஷனும் இருக்கும் லிவர்ல. அப்போ அந்த வீனஸ் பல்சேஷன் பேரு ப்ரீசிஸ்டலிக் பல்சேஷன் ஆஃப் லிவர் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுல ஹைப்பர்ட்ரோஃபி வரும், அதுக்கப்புறம் டைலட்டேஷன் வந்துடும். இந்த மாதிரி ஹைப்பர்ட்ரோஃபியும் டைலட்டேஷனும் will leads to right heart failure, and there will be features of right heart failure such as generalized edema and hepatomegaly, ascites. இது எல்லாமே இருக்கும். இதுதான் features of tricuspid stenosis. ரைட் ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜேவிபி தான். ஜேவிபி அப்படின்னா ஜுகுலார் வெயின் is draining into superior vena cava. In turn superior vena cava is draining into right atrium. இது எதுக்கு நடுவுலயுமே வால்வ் கிடையாது. சோ ரைட் ஏட்ரியமோட பிரஷரை நமக்கு டைரக்டா காட்டுற பிரஷர் தான் வந்துட்டு ஜுகுலார் வீனஸ் பிரஷர். ஜுகுலார் வீனஸ் பிரஷர் பத்தி நம்ம தனியா ஒரு டாபிக் ஜுகுலார் வெயின்ஸ் பத்தி பேசும்போது பேசுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடுறேன். ஜுகுலார் வீனஸ் பிரஷர்ல ஜேவிபில மொத்தம் 5 படிப்போம். 3 பாசிட்டிவ் வேவ்ஸ் அண்ட் 2 நெகட்டிவ் வேவ்ஸ் இருக்கு. அதுல ஏ வேவ் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டியூரிங் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியம் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுமா, அதனாலதான் ஏ வேவ் வருது. அப்போ கான்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஏட்ரியம் ரிலாக்ஸ் ஆகும்.
சோ அப்படி ரிலாக்ஸ் ஆன உடனே வென்ட்ரிக்கிள்ல சிஸ்டலி நடக்கும். சோ வென்ட்ரிக்கிள்ல சிஸ்டலி நடக்கும் போது இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகும். பிரஷர் இது மேல வந்து மோதுறதுனால there will be ballooning of tricuspid valve into the right atrium. அதனால வர்ற பிரஷர் தான் C wave and ரிலாக்ஸா இருக்கிறதுனால there will be decrease in the pressure X wave. அதுக்கப்புறம் V wave எதனால வருதுன்னா venous return from cable system, atrial filling நால வரதுதான் V wave and Y wave is due to opening of tricuspid valve and right atrium ல இருந்து right ventricle க்கு blood வந்துரும். இப்போ blood இல்லாம காலியா இருக்கும் right atrium, அதனால அதுக்குள்ள இருக்க pressure decrease ஆயிடுது. இதெல்லாம் தான் வந்துட்டு waves of JVP. இதுல நம்மளோட tricuspid stenosisல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா tricuspid stenosisல இந்த tricuspid valveல ஸ்டீனோஸ் ஆயிருக்கு. சோ இப்படி ஸ்டீனோஸ் ஆயிருக்கிறதுனால இந்த இடத்துல இன்ட்ரா ஏட்ரியல் பிரஷர் ரைஸ் ஆகுது. இன்ட்ரா ஏட்ரியல் பிரஷர் ரைஸ் ஆகிறதுனால நம்மளோட ஏ வேவ் ப்ராமினென்ட் ஏ வேவா மாறிடும். இதுதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரைகஸ்பிட் ஸ்டீனோசிஸ் வித் ஜேவிபி. மர்மர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா S1 சிஸ்டலி, S2 டயஸ்டலி, இதுதான் இருக்கா. இப்போ மர்மர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there will be opening snap here and mid diastolic murmur இருக்கும். ஓகேங்களா. இந்த ஓபனிங் ஸ்னாப் பாத்தீங்கன்னா due to pressure gradient between right atrium and right ventricle, diastole அப்பதான் நமக்கு left ventricle fill ஆகும். so blood stenosed pathல right atrium to right ventricle வரதுனால there is mid diastolic murmur. இந்த OS we should differentiated from MS. MS லயும் இதே மாதிரிதான் OS உம் mid diastolic murmur இருக்கும். அந்த mitral stenosisல இருக்க OS will be best heard in apex and tricuspid stenosisல இருக்க OS is best heard in left parasternal area. இத வச்சுதான் நம்ம எந்த வால்வ்ல டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் மர்மர் இன் ட்ரைகஸ்பிட் ஸ்டீனோசிஸ். இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நத்திங் நியூ, எக்கோ தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதுல எவ்வளவு அளவுக்கு சிவியாரிட்டி ஆஃப் ஸ்டீனோசிஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏட்ரியல் டைலட்டேஷன் தெரியும். ECG எடுத்தீங்கன்னா there will be tall P wave and செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைலேட்டட் ஏட்ரியம் தெரியும். இதுதான் இன்வெஸ்டிகேஷன். அண்ட் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா ஆன்டி ஃபெயிலியர் மெஷர்ஸ் எடுக்கலாம். அண்ட் வால்வாட்டமியோ, பலூன் வால்வாட்டமியோ இல்ல வால்வோபிளாஸ்டியோ பண்ணலாம். அண்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இது மூணும் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இது மூணும் தான் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ட்ரைகஸ்பிட் ஸ்டீனோசிஸ். அண்ட் ஆன்டி ஃபெயிலியர் மெஷர் இஸ் அ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் இட் இஸ் ரிலேட்டட் டு த சிம்டம். அடுத்து பார்க்க போறது ட்ரைகஸ்பிட் ரீகர்ஜிடேஷன். ட்ரைகஸ்பிட் ரீகர்ஜிடேஷனுக்கு காசஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இட் இஸ் ஃபங்க்ஷனல் காஸ் அண்ட் ஆர்கானிக் காஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். ஃபங்க்ஷனல் காஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா காசஸ் விச் இஸ் லீடிங் டு ரைட் வென்ட்ரிகுலர் டைலட்டேஷன். எந்தெந்த காசஸ் லீடிங் டு ரைட் வென்ட்ரிகுலர் டைலட்டேஷனோ அது எல்லாமே வில் காஸ் ட்ரைகஸ்பிட் ரீகர்ஜிடேஷன். ஏன்னா இந்த ஃபைப்ரஸ் ஆனல் ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும் போது காம்பிடென்டா ட்ரைகஸ்பிட் வால்வால மூட முடியாது. சோ தேர் வில் பி ட்ரைகஸ்பிட் ரீகர்ஜிடேஷன். சோ வாட் ஆர் த காசஸ் will lead to tricuspid regurgitation through right ventricular dilatation அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பல்மனில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் பிரைமரியா லங்ல இருக்கு. பிரைமரி லங் பேத்தாலஜி which is leading to right heart failure அப்படிங்கிறது தான் நம்ம கார்பல்மனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா பல்மரி ஹைப்பர்டென்ஷன். எனி காஸ் which causes pulmonary hypertension. It may be MS இருக்கலாம் or MR இருக்கலாம் இல்ல Eisenmenger syndrome இருக்கலாம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா pulmonary stenosis ஆவே இருக்கலாம். Any causes which leads to pulmonary stenosis
will result in right ventricular dilatation and there will be tricuspid regurgitation. இதெல்லாம் functional causes of tricuspid regurgitation சொல்லுவோம். Organic causes அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா RSD, ஏற்கனவே சொன்ன மாதிரி third most affected valve வந்துட்டு நம்மளோட tricuspid valve. 25% of the people with RSD will be affected with tricuspid valve. அடுத்து பாத்தீங்கன்னா carcinoid syndrome. Carcinoid syndrome will also cause tricuspid regurgitation. அடுத்து Epstein anomaly. Epstein anomaly பத்தி நம்ம டீடைலா will be dealing in congenital heart disease. ஆனா Epstein anomalyனா என்னன்னா tricuspid valve displacement into right ventricle அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. and most important cause is drug abuse. so நம்மளோட drug abusers என்ன பண்ணுவாங்க அப்படின்னா vein puncture பண்ணுவாங்க. கரெக்டா? எந்த இடத்துல vein கிடைக்குதோ அந்த இடத்துல there will be putting their cocaine into their body. அப்போ நிறைய தடவை ஒரு நாள்லயே நிறைய தடவை நம்மளோட வெயினை பஞ்சர் பண்றதுனால there will be many organisms entering through the vein that enters into the right atrium that in turn will cause endocarditis and there will be tricuspid regurgitation and it is the foremost cause of tricuspid regurgitation. There is no specific symptom for tricuspid regurgitation. என்னென்ன symptoms இருக்கலாம் அப்படின்னா வேகாத symptoms இருக்கும், weakness இருக்கும், ஃபேட்டிக்கா இருப்பாங்க. ஏன்னா most of the blood is not going to the lung for oxygenation. It is ruled that pulmonary hypertension may leads to tricuspid regurgitation. இல்ல tricuspid regurgitation இருக்க patient may result in pulmonary hypertension. ஏன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட tricuspid regurgitationல இந்த tricuspid valve will not be competentல. அதனால ஒரு தடவையும் நார்மலான பிளட் ரைட் ஏட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வரும். அதுக்கப்புறம் சிஸ்டலி நடக்கும்போது half the amount of blood will goes to pulmonary artery and half the amount of blood will goes to right atrium. அடுத்த தடவை ஃபில் ஆகும்போது இந்த ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து போன பிளட் பிளஸ் நார்மலா கேவல் சிஸ்டம்ல இருந்து வந்த பிளட் ரெண்டு பிளட்டுமே will be coming into the right ventricle. There will be volume overload. வால்யூம் ஓவர்லோட் இருக்கிறதுனால இந்த ஓவர்லோடட் பிளட் will goes to லங்ல எடிமாவை பிரிவென்ட் பண்றதுக்காக there will be constriction of pulmonary artery and there will be pulmonary hypertension. So as a rule pulmonary hypertension may result in tricuspid regurgitation or tricuspid regurgitation may result in pulmonary hypertension. அடுத்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக் வருது அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜேவிபி எலவேட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் ஜேவிபி எலவேட்டர் இருக்கும் பார்க்கும்போது there will be fusion of CV wave fusion இருக்கும் அதோட வேவ் பேட்டர்ன்ல. தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there will be features of right heart failure ஓட features நம்ம பார்க்கலாம். that is jaundice, hepatomegaly, generalized edema and there will be systolic pulsation. நம்மளோட tricuspid stenosis pre-systolic pulsation in the liver ன்னு சொன்னோம். இதுல systolic pulsation will be in the liver. அடுத்து பாத்தீங்கன்னா இதனால regurgitationனால there will be hypertrophy and dilatation of right ventricle. இந்த dilated right ventricle will push the left ventricle to the left side. அதனால நம்மளோட right ventricle தான் நம்மளோட நார்மல் apex இருக்கு ஏரியால நம்மளால ஃபீல் பண்ண முடியும். and there will be apical impulse is like thrusting apical impulse which is due to right ventricle. அத நம்ம தப்பா left ventricleல ஏதோ ஃபெயிலியர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. we should rule out tricuspid regurgitation when we feel thrusting apex beat. this apex beat may be due to right ventricle. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். and there will be systolic thrills. சிஸ்டலிக் த்ரில் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட நெக் வெயின்ஸ்ல இருக்கும்.
ஏன் நெக் வெயின்ல இருக்கும் அப்படின்னா எவ்ரி சிஸ்டலி ஆஃப் லெஃப்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் நம்மளோட பிளட் பல்மனரி ஆர்டரிக்கும் போகுது, ரைட் ஏட்ரியம்க்கும் போகுது. ரைட் ஏட்ரியம்க்கும் கேவல் சிஸ்டம்க்கும் நெக் வெயின்ஸுக்கும் நடுவுல எந்த வேல்வும் கிடையாது. அதனால ஒரு சிஸ்டலி அப்பையும் நெக் வெயின்ஸ்குள்ள நம்மளோட பிளட் அடிக்கும். அதனால there will be systolic thrill in the neck veins. அப்படின்னு எடுத்தோம்னா வழக்கம் போலதான் இசிஜி. இசிஜில there will be features of atrial fibrillation and right bundle branch block ஓட ஃபீச்சர்ஸும் இருக்கும். எக்கோல பாத்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் ரீகர்ஜிடேஷன் நல்லா தெரியும் and right atrium right ventricular dilatation hypertrophy இருந்தா அதெல்லாம் தெரியும். and what are the other causes for tricuspid regurgitation like MS, MR அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் we can find out through echo. and chest x-rayல we can see cardiomegaly. அந்த cardiomegaly is due to right atrium and right ventricular dilatationனால வந்துதான் அந்த cardiomegaly. tricuspid regurgitationக்கு cause அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய cause functional and organic causes சொல்லிருந்தோம். ட்ரீட்மெண்ட் அதுக்கு என்ன அப்படின்னா அந்த அண்டர்லைங் காசை நம்ம ட்ரீட் பண்ணணும். கார்சினாய்ட் சிண்ட்ரோமா இருந்தா அந்த கேன்சர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பல்மனரி ஹைப்பர் டென்ஷனா இருந்தா அதுக்கான காசஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். MS அண்ட் MR இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணணும். இதெல்லாம் ட்ரீட் பண்றதுதான் in turn is a treatment of tricuspid regurgitation. So we have completed both tricuspid regurgitation and tricuspid stenosis. As such, valvular disease in tricuspid valve முடிச்சிட்டோம். Next we will be dealing with pulmonary stenosis and pulmonary regurgitation. அது வரைக்கும் நம்மளோட மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and காமெண்ட் பண்ணுங்க. Thank you.